Hello friends, I am teacher Vasan. நான் சென்றேன் to the bank. பேங்க்குக்கு வங்கிக்கு this morning அப்படின்னா இன்னைக்கு காலையில் அப்படின்னு அர்த்தம். to deposit பண்ண. பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பணம் போடுவதற்கு some money, சிறிது பணம், கொஞ்சம் பணம். I went to the bank this morning to deposit some money. நான் இன்று காலை சிறிது பணம் செலுத்துவதற்கு கொஞ்சம் பணம் போடுறதுக்கு பேங்க்குக்கு போனேன். சரி, the bank was quite calm. சரி, இப்ப கவனிங்க, QUITE, quite. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிகவும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், முழுமையான அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஓரளவு கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். QUIET இதை quiet அப்படின்னு தான் உச்சரிக்கணும். என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அமைதியான, அமைதியாக. முதல் QUITE quite, QUIET quiet. சரிங்களா? சரி, இப்ப கவனிங்க, the room is quite clean அப்படின்னா ரூம் ரொம்ப சுத்தமா இருக்கு, அறை மிகவும் சுத்தமாக இருக்கிறது, உள்ளது அப்படின்னு அர்த்தம். the movie was quite good அப்படின்னா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இஸ் அப்படின்னா இருக்கிறது, உள்ளது அப்படின்னு அர்த்தம். இஸ் இதோட பாஸ்ட் தான் வாஸ், இருந்தது அப்படின்னு அர்த்தம். பி குவாய்ட் அப்படின்னா அமைதியா இரு, ப்ளீஸ் பி குவாய்ட் அப்படின்னா அமைதியா இருங்க, தயவு செஞ்சு அமைதியா இருங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸ்பெல்லிங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. The bank was அப்படின்னா வங்கி இருந்தது, quite calm மிகவும் அமைதியாக. and மற்றும் there was அங்கே இருந்தது only a short line சிறிய வரிசை மட்டுமே. calm அப்படின்னா அமைதியாக, short line அப்படின்னா சிறிய வரிசை. The bank was quite calm and there was only a short line. சரி, I took அப்படின்னா நான் எடுத்தேன், take இதோட past தான் took. a deposit slip ஒரு deposit slip from the டெஸ்க்ல இருந்து and filled it out மற்றும் அதை நான் நிரப்பினேன். எதை? இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய இட் அப்படின்ற வார்த்தை டெபாசிட் ஸ்லிப்பை குறிக்குது. நம்ம தமிழ்ல fill up அப்படின்னு பேசுவோம், ஆனா இங்கிலீஷ்ல fill out அப்படின்னு பேசுவாங்க, நிரப்புவது. சரிங்களா? fill up பண்ணு அப்படின்னு பேசுவோமா இல்லையா? அதுதான் இங்க fill out. சரிங்களா? புரிஞ்சுக்கோ, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் மேசையிலிருந்து ஒரு வைப்பு சீட்டை, அதாவது டெபாசிட் ஸ்லிப்பை எடுத்து அதை நான் நிரப்பினேன், fill up பண்ணேன். ஆனா இங்கிலீஷ்ல fill out அப்படின்னு பேசுவாங்க. சரி, ஓகே. அடுத்தது I wrote அப்படின்னா நான் எழுதினேன், my account number என்னுடைய அக்கவுண்ட் நம்பர், டேட் and the amount மற்றும் amount தொகை, clearly தெளிவாக. I wrote my account number, date and the amount clearly. எனது கணக்கு எண், அக்கவுண்ட் நம்பர், தேதி மற்றும் தொகையை தெளிவாக எழுதினேன். amount அப்படின்னா தொகை, clearly அப்படின்னா தெளிவாக. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். I handed அப்படின்னா ஒன்னும் கிடையாது, நான் கொடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். என்னத்த? the cash and the slip பணம் மற்றும் ஸ்லிப். ஸ்லிப் அப்படின்னா டெபாசிட் ஸ்லிப். சரி, யார்கிட்ட? டு த பேங்க் கேஷியர், பேங்க் கேஷியர் கிட்ட, வங்கி காசாளரிடம். ஐ ஹேண்டட் அப்படின்னா நான் கொடுத்தேன், கேஷ் அப்படின்னா பணம், கேஷியர் அப்படின்னா காசாளர். சரி, த கேஷியர் காசாளர் கவுண்டட் எண்ணினார், எதை? த நோட்ஸை நோட்டுகளை, யூசிங் பயன்படுத்தி, எதை பயன்படுத்தி? எ கவுண்டிங் மிஷின் காசாளர் பணம் என்னும் இயந்திரத்தை பயன்படுத்தி நோட்டுகளை எண்ணினார். த கேஷியர் கவுண்டட் அப்படின்னா கேஷியர் எண்ணினார் அப்படின்னு அர்த்தம். ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் செக் எப்பயுமே செக் பண்ணணும், எப்பயுமே செக் பண்ணுங்க. த ரிசிப்ட் ரசீதை, பிஃபோர் லீவிங் த கவுண்டர் கவுண்டரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி. லீவ் அப்படின்ற வார்த்தைக்கு கிளம்புவது, புறப்படுவது, விட்டு வெளியேறுவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பிஃபோர் லீவிங் த கவுண்டர் அப்படின்னா கவுண்டரை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அப்படின்னு அர்த்தம். கவுண்டரை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு, பிஃபோர் லீவிங் த கவுண்டர், ஆல்வேஸ் செக் த ரெசிப்ட் எப்பயுமே ரெசிப்டை செக் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நினைவில் வையுங்கள். சரி, த கேஷியர் ஸ்டாம்ப்ட் அப்படின்னா கேஷியர் காசாளர் முத்திரையிட்டார், என்னத்தை? தி ஸ்லிப்பை கேஷியர் ஸ்லிப்பை ஸ்டாம்ப் பண்ணாங்க. அண்ட் ரிட்டர்ன் மற்றும் திரும்ப கொடுத்தார். half of it அதில் பாதியை, டு மீ என்னிடம். half of it அப்படின்னா அதில் பாதி அப்படின்னு அர்த்தம். ரிட்டர்ன் அப்படின்னா திரும்ப வருவது, திரும்ப கொடுப்பது அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு. காசாளர் சீட்டில் முத்திரையிட்டு அதில் பாதியை என்னிடம் திரும்ப கொடுத்தார். சரி, ஐ கெப்ட், KEEP கீப் இதோட பாஸ்ட் தான் கெப்ட். இந்த கீப் அப்படின்ற வார்த்தைக்கு வைத்துக் கொள்வது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஐ கெப்ட் அப்படின்னா நான் வைத்துக் கொண்டேன், என்னத்தை? த ரெசிப்ட் சேஃப்லி பாதுகாப்பாக, இன் மை வாலெட் என்னுடைய வாலெட்ல, அண்ட் மற்றும் வாக்ட் அவுட்
மற்றும் வெளியே வந்தேன். வாக் அவுட் இந்த ஃப்ரேஸுக்கு ஒரு இடத்திலிருந்து வெளியே வருவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.